திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் சொல்ல போகிறோம். பொதுவாக கன்னியா லக்னத்துக்கான பலன், மேஷ லக்னத்துக்கான பலன், ரிஷப லக்னத்துக்கான பலன், மிதுன லக்னத்துக்கான பலன் அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கோபதாபங்கள் எப்படி இருக்கும், அவருடைய உருவ அமைப்புகள் எப்படி இருக்கும், அப்படி தான் நீங்கள் இது வரைக்கும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒரு லக்னக்காரர்களுக்கும் அவர்களுடைய குணங்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய அந்த தோற்ற பொலிவுகள் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவர்களுடைய சகோதரங்கள் எப்படி இருப்பார்கள், சகோதரர்களால் இவருக்கு ஆதரவு இருக்குமா இருக்காதா, அவருடைய வீடு வாகன போக்குவரத்துக்கள் எப்படி இருக்க போகிறது, அவருடைய குழந்தைகள், அவருடைய காதல் முதலான நிகழ்வுகள் தன் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது, அவருக்கு எந்த மாதிரியான வியாதிகள் வரலாம், கடன்கள் ஏற்படுமா, எதிரிகள் இருப்பார்களா, எந்த மாதிரியான மனைவி வருவார், சமூகத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன, அவருடைய வாழ்க்கையில் சமூகத்திற்கான பங்கு என்ன, அவருடைய தீராத பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்க போகிறது, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அசிங்க அவமானங்கள் ஏதாவது உண்டா, வலி வேதனைகள் ஏதாவது உண்டா, தண்டனைகள் உண்டா, அவருடைய ஆயுள்கள் எந்த மாதிரியான தன்மையில் இருக்க போகிறது, அவருடைய ஆன்மீக அறக்கட்டளைகள் தொடர்பான நிகழ்வுகள் எப்படி இருக்க போகிறது, அவருடைய தந்தையாரிடமிருந்து அவருக்கு எந்த மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்க போகிறது, அவர் தொழில் செய்வாரா, அவருடைய பதவி அந்தஸ்து அது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகிறது, அவருடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க போகிறது, அவருடைய ஆசை அபிலாஷைகள் உல்லாச சல்லாபங்கள் எப்படி இருக்க போகிறது, அவருடைய ரகசிய நடவடிக்கைகள் கடல் கடந்த பயணங்கள் எப்படி இருக்க போகிறது, இப்படியாக 12 பாவகங்களுக்குமான பலன்களை காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் இதுகால் வரையில் பெரும்பாலான ஜோதிடர்கள் இந்த ஜோதிடம் கூறும் நல்லுலகுக்கு முழுமையாக தெளிவாக சொல்லவில்லை. ஒருத்தருக்கு மேஷ லக்னம்னா ஒரு உயரமாக இருப்பார், குட்டையாக இருப்பார், முரட்டுத்தனமாக இருப்பார், வேகமாக இருப்பார், இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். ரிஷப லக்னம்னா அவர் ஆடம்பரமான வாழ்க்கையில் இருப்பார், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். மிதுன லக்னம்னா ஒல்லியாக இருப்பார், நகைச்சுவை உணர்வோடு இருப்பார், இந்த மாதிரி சொல்லுவார். இவ்வளவுதான் சொல்லியிருக்காளே தவிர மேஷ லக்னக்காரர்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும், ரிஷப லக்னக்காரர்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும், மிதுன லக்னக்காரர்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும், மேஷ லக்னக்காரர்களுக்கு மனைவி எவ்வாறு அமைவார், ரிஷப லக்னக்காரர்களுக்கு மனைவி எவ்வாறு அமைவார், மிதுன லக்னக்காரர்களுக்கு மனைவி எவ்வாறு அமைவார், இப்படியாக ஒரு பாவகத்திற்கும் ஒரு லக்னத்திற்கும் 12 பாவகங்களுக்குமான பலன்களை மிக அருமையான முறையில் தெளிவாக மதுரை திலக் பாஸ்கர் அவர்கள், அவர் பிரசன்ன ஜோதிட மாமணின்னு பட்டம் வாங்கினவர், மிகப்பெரிய ஜோதிட நிபுணர், மிகப்பெரிய ஜோதிட அறிஞர், மிகப்பெரிய ஜோதிட ஆய்வாளர்,
பாஸ்கரா சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையையே இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். பாவமுனை தொடர்புகள் அப்படின்னு பாவகங்களை பற்றிய விரிவான விளக்கங்களை இந்த ஜோதிடர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். அந்த மதுரை திலக் பாஸ்கர் அவர்கள் காலச்சக்கரம் அப்படின்னு என்கிற தலைப்பில் 5 பகுதிகள் போட்டிருக்கார், 5 வால்யூம் போட்டிருக்கார். இந்த புத்தகங்களில் ஒரு லக்னத்திற்கும் 12 பாவகங்களுக்குமான பலன்களை ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கார். இவருடைய புத்தகங்களினுடைய அடிப்படையை வைத்து தான் நான் கன்னியா லக்னத்திலிருந்து 12 லக்னங்களுக்குமான பலன்களை சொல்ல போகிறேன். ஜோதிட நண்பர்கள், அன்பர்கள், ஆய்வியல் ஆர்வலர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறலாம். அவருடைய செல் நம்பர் சொல்கிறேன். இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அதை குறித்து கொண்டு அவரோடு நேரடியாகவே தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம். 9688915219. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். 9688915219. இது ஒரு செல் நம்பர். இன்னொரு செல் நம்பர் வச்சிருக்கார். 9443475219. இன்னொரு முறை சொல்கிறேன். 9443475219. இது திரு திலக் பாஸ்கர் அவர்களுடைய நம்பர். அவரிடம்தான் நான் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி என்கிற நட்சத்திர ஜோதிட முறையை கற்றுக்கொண்டேன், இன்னும் கற்று வருகிறேன். அந்த அடிப்படையில் அவருடைய புத்தகத்தை நான் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறதில் ஒரு பெருமை மிக்க மாணவனாக பெருமிதம் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாரும் பயன்பெறணும். இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை நான் சொல்ல போறேன். கன்னியா லக்னக்காரர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அவர் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பதனால புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், புத்திசாலிகளாக இருப்பார்கள், வேடிக்கையாக பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள், கணிதத்தில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள், ஜோதிட கலைகள் முதலான இதர கலைகளில் அதிகமான ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அவர்களுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். அவருடைய செயல்பாடுகள் சுறுசுறுப்பாகவும் இருக்கும், வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். இதெல்லாம் கன்னியா லக்னத்தினுடைய அதிபதியான புதனுடைய காரகத்துவம். இந்த காரகத்துவங்கள் அனைத்தும் கன்னியா லக்னத்திற்கு பொருந்தி வரும். இது மட்டுமில்லை, இந்த காலச்சக்கரம்ங்கிற புத்தகத்தில் இதுக்கு அடுத்ததாக அருமையாக விளக்கியிருக்கார். கன்னியா லக்னமானது மண் ராசியில் வருவதால் பஞ்சபூத தத்துவங்கள்ல நெருப்பு, மண், காற்று, நீர் 4 பூதங்களை ஒரு ராசிக்குமாக கொடுத்திருக்கா. அந்த முறையில் கன்னியா லக்னமானது மண் ராசி. கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, எதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய, எதையும் உள்கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உடையவர்கள்.
உள்கிரகித்த விஷயங்களை திருப்பி வெளிக்கொணர்வதற்கான ஆற்றலையும் உடையவர்கள். அதனால கன்னியா லக்னக்காரர்கள் தான் படித்ததை அழகாக பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இயல்பை பெற்றிருப்பார்கள். கன்னியா லக்னமானது சரம், ஸ்திரம், உபயம்ங்கிற 3 வகையான இயக்கங்கள்ல உபய இயக்கத்தை உடையது. அதனால கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய செயல்கள், தன்னுடைய பேச்சுகள் எல்லாத்திலையுமே ஒரு ஃப்ளக்சுவேஷன், ஒரு ஏற்ற இறக்கத்தை உடையவர்களாக இருப்பார்கள். முன்னுக்கு பின்னாக இருப்பார்கள். இப்போ கன்னியா லக்னத்துக்கு புதன் மட்டும் ஆதிபத்தியம் பெறுவது இல்லாமல் கன்னியா லக்னம் பூமித்துவத்தை பெறுவதாலும் கன்னியா லக்னம் உபயத்துவத்தை பெறுவதாலும் அந்த குணங்களும் இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு வந்து சேர்கின்றன. இப்ப பாருங்க கன்னியா லக்னத்துடைய பொது பலனை. வெறும் புதனுடைய கேரக்டர், கிரகத்தினுடைய கேரக்டரான புதனுடைய காரகத்துவத்தை மட்டும் சொல்லாமல் புதனுடைய காரகத்துவத்தை சொல்றோம். பஞ்சபூத தத்துவத்தில் மண்ணினுடைய காரகத்துவத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இயக்கத்தில் உபயத்துவத்தினுடைய இயக்கத்தை பெற்றிருப்பார்கள். இது கன்னியா லக்னத்தினுடைய பொது பலன். கன்னியா லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா இது பொது பலன். இதுக்கப்புறம் ஆழமான பலன் இருக்கு. கன்னியா லக்னத்தில் உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்ங்கிற 3 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ங்கிற 4 பாதங்கள், சித்திரை 1, 2 ஆகிய 2 பாதங்கள் ஆகக்கூடி 9 பாதங்களை உடையது இந்த கன்னியா லக்னம். இந்த 9 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்தர நட்சத்திரத்தை லக்னமாக பிறந்தவர்கள் கன்னியா லக்னமாக இருந்து அந்த லக்னம் உத்தர நட்சத்திரத்தில் விழுந்தால் அதற்கு வேற பலன். கன்னியா லக்னமாக இருந்து அந்த லக்னம் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் அதற்கு வேற பலன். கன்னியா லக்னமாக இருந்து அந்த லக்னம் சித்திரை 1, 2 பாதங்களில் இருந்தால் அதற்கு வேற பலன். இவ்வாறாக லக்னத்திற்கே 3 விதமான பலன்களை நாம காண முடியும். பொது பலன் புதனுடைய காரகத்துவம் மட்டும் இல்லாமல் லக்னத்திற்கே நாம 3 விதமான பலன்களை பார்க்க போகிறோம். இதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் அதான் பார்க்க போறோம். இப்படியாக ஒரு லக்னத்திற்கும் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் இருக்க போகிறது. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்னியா லக்னத்தினுடைய பொது பலனை பார்த்தோம். இதுக்கப்புறம் கன்னியா லக்னமாக இருந்து லக்னம் உத்தர நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன், லக்னம் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன், லக்னம் சித்திர நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். அதற்கப்புறம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கக்கூடிய அவர்களுடைய வெற்றி சூத்திரங்களை எல்லாம் நாம் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். என்ன மாதிரியான நிகழ்வுகளை செய்தால் வெற்றி பெறலாம், என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்தால் வெற்றி பெறலாம், என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபட்டால் அவர்கள் வெற்றி பெறலாம். உத்தர நட்சத்திரத்தில் லக்னத்தை பெற்றவர்கள் கன்னியா லக்னமாக இருந்து அந்த லக்னம் உத்தரத்தில் இருந்தால் அவர்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும், கன்னியா லக்னமாக இருந்து அந்த லக்னம் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்து வெற்றி பெறலாம், கன்னியா லக்னமாக இருந்து சித்திரை நட்சத்திரத்தில் அந்த லக்னம் விழுமையானால் அவர்கள் எந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்து எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்து வெற்றி பெறலாம். இதெல்லாம் ஒரு வீடியோவில் தனித்தனியாக பார்க்க போகிறோம். இவை அனைத்தும் நான் முன்பே கூறிய போல இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக விரிவாக எடுத்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ல போகிறேன். அதனால் என் வாசகர்கள் அனைவரும்
இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் நமது சேனல் வேதிகாஸ் வாய்ஸ் அப்படிங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வரப்போகிறது. ஒவ்வொரு லக்னத்துக்கான பலன்கள் என்ன, அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன, அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழி என்ன, அந்த லக்னத்தில் பிறந்தவருடைய தொழில் எவ்வாறு இருக்கும், அந்த தொழிலை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிபாடுகள் என்ன, இப்படியான வெற்றி சூத்திரங்கள் அடங்கிய வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்க போகிறது. அதனால் அனைவரும் இந்த வேதிகாஸ் வாய்ஸுங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கோ. ஹரே கிருஷ்ணா. திருச்சிற்றம்பலம்.